வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवांस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு பரிவிராஜக பரமஹம்ச பரிவிராஜக உபனிஷத்தினுடைய ரெண்டாவது மந்திரத்தினுடைய ரெண்டாவது பாட்டு பார்க்கலாம். இதில் ஒரு சம்சாரி பலவிதமான துயரங்களை அனுபவித்ததுக்கப்புறம் எல்லாம் தாத்காலிகமாக தெரியுது, அர்த்தமில்லாததாக தெரியுது, திருப்தி இல்லாமல் இருக்குது, நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, மேலே மேலே ஒரே வேலையை செக்குமாடு மாதிரி செய்ய வைக்குதுங்கிற ஒரு அறிவு வரப்ப இதே தான் எப்போதும் இருக்குன்னா இது என்ன ஒரு வாழ்க்கை, எதுக்காக பிறந்தோம், இந்த சிந்தனைகள்லாம் எப்போ வரும்னா சத்துவகுணம் இருந்தால் தான் இந்த சிந்தனைகளே முதல்ல வரும். முதல்ல ரஜோகுணத்தில் இருக்கிறவன் ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒன்றும் புரியாது. ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் நினைக்கிறதுக்குள்ளே அது கடந்துடுறான். அதனால் அடி ஓத அது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது செக்கு மாடு மாதிரி. ஆனால் அதே வேலையை யார் ஒருத்தவன் இந்த கர்மத்தை யோகமாக செய்யணும்னு நினைக்கிறானோ, நமக்கு சம்பளம் கொடுக்குற எஜமானனுக்கு விசுவாசமாக இருந்து அந்த வேலையில் தன்னுடைய டேலண்ட்டை பூரணமாக சமர்ப்பிக்கிறானோ, அங்கே அவனுடைய கர்மாலாம் எரிஞ்சு போகுது. கர்மா எரிஞ்சு போக ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு அவன் ப்ரமோட் ஆகிறான். இது மறைமுகமாக ஒரு நல்ல கர்மயோகிக்கு இது புரியும். நாம் செய்கிற வேலையை அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்ங்கிற அறிவு இல்லாட்டினாலும் பிரியமாகவும் நிபுணத்துவத்தோடும் பூர்ணத்துவத்தோடும் கடமையை செய்வோம், பலன் கிடைக்கட்டும், ஒழுங்காக செய்வோங்கிற புத்தியோட இந்த முதல் வார்த்தை தான் தெரியாது அவனுக்கு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னு அது தெரியாது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சுங்க. இது வரைக்கும் இந்த 50 ஆண்டுகள் சிந்தனைகளில் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சிந்தித்த சிந்தனைகளில் உதித்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன் பாருங்கள். சர்வம் பூர்வ நிச்சிதம். எழுதிங்க, மகா வாக்கியம். சர்வம் பூர்வ நிச்சிதம், எல்லாமே ப்ரிப்ளான்டு. சர்வம் பூர்வ நிச்சிதம், எல்லாம் அவன் செய்கிறான். ரெண்டுமே மிக முக்கியமான விஷயம். சரி, இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் தபஸ் வேணும், அதுக்கு தான் பிரம்மஞானம் வேணும். நேற்று பேசின அதே விஷயத்தை இன்னொரு முறை ஒரு வலியுறுத்துகிறேன். இந்த உலகத்தில் ஒரு 100 ஆடியோ கேட்டதுக்கப்புறம் உன்னுடைய சைத்தன்யமானது இறை ஆனந்தம் பிரம்மானந்தமயத்தை விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயிடுதுன்னு சொன்னால், இங்கே அன்னமய கோஷங்கிற உடம்புல இருந்தாலோ, மனோமய கோஷத்துங்கிற சூக்ஷ்ம உடம்புல இருந்தாலோ, பிராணமய கோஷங்கிற உடம்பு ஃபுல்லாக நீங்கள் இருந்தாலோ, விஞ்ஞானமய கோஷங்கிற அறிவு நிலையில் நீ இருந்தாலோ அடைய முடியாத ஆனந்தத்தை இந்த சித்து ஒரு நல்ல சத்குரு கிடச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாக்சக்தி இந்த சித்தை ஆனந்தமய கோஷத்துக்கு நேராக அழைச்சிட்டு போகுது.
அதனால தான் அங்கே அவன் ஆனந்த ஸ்வரூபத்துக்கு அவன் போல ஆனந்த மயத்துக்கே, அதாவது அந்த ஆனந்த ஸ்வரூபத்துலேருந்து லீக் ஆகிற விஷயங்கள், பிரகாசிக்கிற விஷயங்கள் சுடராக இருக்கிறது. உங்கள் சூரியன் அக்னியாக இருக்குன்னா அதனுடைய வெளிச்சமாக இருக்கிறது தான் ஆனந்தம். சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒரு புராணத்தில் சத்தம் சித்தம் சிவம் ஆனந்தந்தான் அம்பாள் அப்படின்னு சொல்லு. ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறோம்? ஆனந்தமாக தானே பார்க்குறோம். சாதாரணமாக யதார்த்தமாக சொன்னேன். ஒரு குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறோம்? ஆனந்த ஸ்வரூபமாக தான் பார்க்குறோம். இந்த குருவனுடைய வாக் சக்தியானது நேராக அவனை புருவமத்திக்கு அழைச்சிட்டு போய் சகசிராரம் ஒரு சுற்றிட்டு வா என் கூட வா அப்படின்னா அந்த வாக் சக்தியில் உள்ள ஓங்காரம் அழைச்சிட்டு போய் ஒரு சுற்ற ஆஹா இவ்வளவு நாள் அனுபவிக்காத ஒரு ஆனந்தமாக இருக்கே, அந்த வார்த்தை இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவன் அடுத்த ஆடியோன்னு ஒரு 100 ஆடியோ கேட்க சதா நாம் இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு வரும். இது ஞானத்தினுடைய தனிச்சிறப்பு. நேற்று சொன்னேன், இந்த உலகத்தில் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் சதா ஹாப்பி மோடு செய்யக்கூடிய ஒரு வஸ்து இருக்குது, ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, ஒரு அணு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அணு ஞானம். அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா சொல்லுங்கள். இந்த அணுவை நீ உன்னுடைய புருவமத்தியில் இல்லை சகசிராரத்தில் வச்சுன்னா சதா ஆனந்தமாக இருக்கும். நிரந்தரமான ஆனந்தம். செயற்கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. செயற்கையில் இயற்கையான ஸ்வரூபத்தில் நீ ஒன்றும் உள்ளேயே பயணம் செய்கிற ஆனந்தமயத்தை அனுபவிக்கும் போது ஹாப்பி மோடு ஆட்டோமேட்டிக்காக வருது. அது 100 ஆடியோ 200 ஆடியோன்னு அப்படியே கடந்து 2000 ஆடியோ சிரவணமானதுன்னா என்ன ஆகுறது? ஞான நிஷ்டைன்னு ஆகிடும். ஞான நிஷ்டை தான் யோக நிஷ்டை கொடுக்கும். யோக நிஷ்டை தான் பிரம்ம நிஷ்டை ஸ்வரூபத்தில் அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கும். அப்போ ஒரு சம்சாரி சதா மூலாதாரத்தில் போகத்துலேயும் சுவாதிஷ்டானத்தில் சாப்பாட்லேயும் மணிப்புரகத்தில் வேலையும் செக்குமாடு வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு அவன் செய்யக்கூடிய வேலைக்கு துரோகம் செய்யாமல் ஒழுங்காக சின்சியராக செய்தானா அவன் தானாகவே சுயம்புவாகவே குருவை சந்திப்பான். போய் குருவை சந்திக்க அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாம் புரியும். அது சொல்லுது, இகத்தையும் பரத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குன்னா அது ஞான யோகம். இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாம். நேற்று பார்த்தோமே. அப்படி எது இருக்குது சொல்லுங்கள்? வேறு ஏதாவது இருந்தால் அதுக்கு தான் ஞானாத்தேவ கைவல்யம், ஞானாத்தேவ பூர்ண பிரம்மானந்த நிரந்தரம். இப்போ என்னது? இப்போ இந்த நிலையை அவன் தொட அந்த ஆனந்தமயத்துக்கிட்ட வந்ததுனால, ஆனந்த ஸ்வரூபத்துக்கிட்ட வந்ததுனால, ஆனந்தமயத்தை அனுபவிக்கிறதுனால ஆஹா இதுவும் தாத்காலிகம்தான், இதில் ஸ்வரூபத்துக்குள்ளே போகிறது வழி இருக்கான்னு தேடும்போது வழி இருக்குது. சிரவண மனன நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய ஞானயோகம் இது எப்போ வருது? பக்தி இருந்தால்தான் அவன் தொழிலுக்கே அவன் கடவுளாக தெய்வம். இப்போ செய்யும் தொழிலே தெய்வம்னு எப்போ அதுதான் கர்மயோகம். இப்போ பக்தி இருக்குது, தொழிலில் பக்தி இருக்குது, இறைவன்பால் பக்தி இருக்கிறது, ஈசன்பால் பக்தி எல்லாத்துலேயும் இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் ஈசன்பால் பக்தி இருந்ததுன்னா அதான் தொழிலில் பக்தி வரும். தொழிலில் பக்தி வரும்போது தான் அது யோகமாக மாறுது அவனுக்கு. அதே கடினமாக இருந்த அந்த வேலை இப்போ அவனுக்கு சுகமாக இருக்கும். 1 மணி நேரம் கடினமாக செஞ்ச வேலை இப்போ அவனுக்கு 8 மணி நேரம் செஞ்சாலும் 10 மணி நேரம் செஞ்சாலும் அவன் டயர்ட் ஆகிறது இல்லை. எல்லா இடத்துலையும் அவனுக்கு பிரகாசம் கிடைக்கிது. தொழிலையும் பிரகாசம் கிடைக்கிது, அவரோட ஓனர்கிட்டையும் பிரகாசம் கிடைக்கிது, பொருளாதாரம் வருமானத்துலேயும் பிரகாசம் கிடைக்கிது, வீட்டிலையும் பிரகாசம். சரி, பணத்தினால அது எதனால் கிடைக்குதுன்னா யோகத்தினால, கர்மயோகத்தை பண்ணாதான் நீ ரஜோகுணம் குறையும். இப்போ தான் நீ சிந்திக்கிற சதா 24 மணி நேரம் இதே நம்ம தொழிலே இருக்கமே, அது கிடைக்கிறதெல்லாம் மாதம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தானே கிடைக்குது, நிரந்தரம் இல்லாத சூழ்நிலை தானே இருக்குது.
நிரந்தரமான ஒரு சூழல் இருக்காங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுது. எப்போனா ரஜோகுணத்தை தாண்டி சத்துவகுணத்தில். நீங்கள் கர்மா எல்லாம் முடிச்சுட்டு சத்துவகுணத்துக்கு போகல, கர்மாவை ஒழுங்காக செய்கிறதுனால சத்துவகுணத்துக்கு போகிறீங்க. அது ஒரு கதவை திறந்து காட்டும். உனக்கு அறிவு இருந்தால் அதில் ஞானத்தை பிடிச்சின்னா கர்மா சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கர்மாவே இல்லாமல் போயிடும். ஆனந்தமயம் என்ன பண்ணும்? தொடர்ந்து ஞானத்தை கேட்க சொல்லும், ஞானத்திலே நிற்க சொல்லும். ஞான நிஷ்டையை இப்போ என்னையெல்லாம் கேட்டால் என் லைஃப்பில் ஒரு 75% ஞான நிஷ்டை, யோக நிஷ்டை, பிரம்ம நிஷ்டை மாதிரி தான் வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. மூணுத்துலேயுமே 75% சொல்கிறேன், 60 to 75% சொல்கிறேன். ஒரு ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்கிறோம். 75% நிச்சயமாக சொல்லலாம். என்ன காரணம்? கொடுத்த கர்மாவை யோகமாக செய்ததுனால அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு? ஆனந்த மயத்துக்கு அழைச்சிட்டு போணுச்சு. விஞ்ஞானமய கோஷத்தை கடந்து ஆனந்த மயத்துக்கு அழைச்சி கொண்டு போய் விட்டுச்சு. இந்த நிலையில் பக்தி வந்து கர்மயோகமாக மாறி, கர்மயோகம் சித்தசுத்தியை கொடுத்து, சித்தசுத்தி தான் சத்துவகுணத்தை கொடுக்குது. சத்துவகுணம் தான் உன் வாழ்க்கையை எவால்வேட் பண்ணக்கூடிய அறிவை கொடுக்குது. நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதை செஞ்சுட்டுருக்கோம், எதை செய்யக்கூடாதுங்கிற அறிவெல்லாம் அப்போ தான் வருது. அப்போ வரும்போது அங்கே யாரோ ஒருத்தவங்க இந்த நீ தேடக்கூடிய அந்த இகத்தையும் பரத்தையும் வெல்லக்கூடிய மார்க்கம் ஞான யோகம், அதை நீ குருவை போய் பாரு, இங்கே ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, வழிகாட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுது. ரெண்டாவது பிறவியிலேருந்து ஆரம்பித்து அக்னிஹோத்ரி, அந்த வார்த்தை 100 வார்த்தையில் எழுதுங்க. அக்னிஹோத்ரியை 100 வார்த்தையில் எழுதுங்க. சரி, இப்போ குருவை போய் பார்த்தாச்சு. எனக்கு வந்து நிரந்தரமான ஆனந்தம் வேணும், அமைதி வேணும், அன்பு வேணும் அப்படின்னு கேட்க, அந்த ஞான யோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு 4 காவலாளிகள் இருக்காங்க. இது வந்து வசிஷ்டர் வந்து ராமபிரானுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். வசிஷ்டருக்கு பிரம்மா உபதேசிக்கிறாரு. யோக வசிஷ்டம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதில் சொல்கிறாரு, முதல்ல சமம் இருக்கணும்ப்பா, சத்துவகுண நிலைக்கு வரணும்னு அர்த்தம். சமம்னா என்னதுன்னா புலன்கள் ஒடுக்கம். அப்புறம் கொஞ்சம் சிந்தனாசக்தி இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு பொருளையும் நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் சிந்திச்சு பாரு. அது பேர் விசாரம்னு பேர். சமம், விசாரம். 3வது வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும். திருப்தியாக இருன்னு சொல்கிறது ஒரு செயற்கை தான். ஆனால் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கல்ல. திருப்தின்னு ஒன்று, திருப்தியாக இருன்னு சொல்லி திருப்தியாக இருக்கிற விஷயம் இல்லை. ஒரு பிள்ளைக்கு போனால் நீ திருப்தி ஆகிடுவே, நீ அமைதியாயிரு சொல்ல வேணாம். ஒரு புள்ளிக்கு போனால் நீ அமைதியாகிடுவே. நீ ஆனந்தமாயிரு அப்படின்னு சொல்ல வேணாம். ஒரு புள்ளிக்கு போனால் ஆனந்தமாயிடுவேன். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, திருப்திங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம எதுக்காக உழைக்கிறோம், எவ்வளோ நேரம் உழைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தெரிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா, நமக்கு வீடு இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்காங்க, போக்குவரத்துக்கு வாகனம் இருக்குது, செலவுக்கு பணம் இருக்குது அப்படின்னு ஒரு நிலையை தொடரும்போது, சரி உழைப்பை வந்து ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம், இன்டலெக்சுவலாக பண்ணலான்னு உடல் உழைப்பை குறைச்சிக்கிட்டு அறிவுபூர்வமான வேலைகளில், சத்துவகுண நிலைகளில், இந்த டெக்னாலஜி, சயின்ஸு தாண்டி டெக்னாலஜிக்கு போகிறோம், நுட்பமான அறிவுக்கு போகிறோம். அது சத்துவகுணம் தான் கொடுக்கும். அப்படி சத்துவகுணத்துக்கு வந்தவன் தான் இகத்தையும் வெல்லணும், பரத்தையும் வெல்லணும்னு ஒரு முடிவை எடுப்பான். ஒன்றில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஒன்றில் சுத்தமாக 0 அப்படி இருக்கக்கூடாது. அப்படி கர்மயோகத்தில் சரியாக செய்து சித்த சுத்தி வந்து குருவை தேடி இங்கே வரும்போது தான் இந்த 4 விஷயம், 4 பாதுகாவலாளியாக இருக்குது. உள்ளே விட மாட்டேன். ஒன்று சமம் இருக்கா, அவங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கா, அடக்கம் இருக்கா, 2வது விசாரம் இருக்கா, சிந்திக்கிறியா, நல்லதா கெட்டதான்னு சிந்திக்கிறியா, 3வது திருப்தி இருக்கா, இருக்கிறது போதும், இதை வச்சு நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அந்த மார்க்கத்தை இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, இருக்கிற தொழிலை ஒழுங்காக செய்யணுங்கிற புத்தி இல்லாமல் இருக்கிறதையும் விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு
இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பல பேர் வீணாக போகிறான். அறிவு இல்லாமல், பிரம்மஞானம் இல்லாமல். அது திருப்தி இருந்தால் அந்த மாதிரி போக மாட்டாங்க. 2 பிரான்ச்சு 3 பிரான்ச்சு 4 பிரான்ச்சு எதுக்கு? எதுக்கு அது? நீ வாழறதுக்காக அதில் ஈடுபடுறியா? அப்படி இருக்க முடியுமா? அப்படி வாழ முடியுமா? என்ன ஆகும்? மேலே மேலே பிஸியாக இருப்ப, பணம் நிறைய ஒரு என்ன பண்ண போகிற? எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிற? 50 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்க. 50 ஆண்டுகள் பத்தாதா அவனுக்கு? சரி, 25 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்க, பத்தாதா? ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா அது போதுங்கிற மனநிறைவு வரும். இந்த போதுங்கிற மனநிறைவு ஒழுங்காக ஒர்க் பண்ணால் அங்கேயும் கர்மயோகம் ஒழுங்காக செஞ்சுருக்கணும். கர்மயோகம் செஞ்சால் போதுங்கிற மனநிலை வரும். 2வது ஆச்சா அந்த திருப்திங்கிற அந்த 3வது போதுன்னா என்ன பண்ணுவோம்? சத்துவகுணத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம். நேரம் கிடைக்கும். இப்போ நேரம் இருக்கானா? நேரம் இல்லைன்னா எல்லாம் என்னது? நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலையும் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். சும்மாவே ஓடிக்கிட்டு இருக்கான். சும்மாவே போய் பார்த்துட்டு வரான். சும்மாவே போய் முயற்சி பண்ணுறாரான். அவர் அறிவு இல்லாமல் முயற்சி பண்ணக்கூடாது. அறிவோடு முயற்சி பண்ணால் ஒரு முயற்சி போதும். நேர காலம் எல்லாம் பார்த்து செய்யணும். அதுதான் அறிவு. அப்புறம் சத்சங்கம் வேணும். அதுதான் குரு. இப்போ இந்த 10 வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா? பிரம்மம், ஓகே, ஆனந்தம், ஜீவன், அதை ஜீவனுக்குள்ளேயே அஞ்ஞானத்தை கொண்டு வந்துட்டேன். 2 டைட்டில். 3வது ஜெகத்து, அது பிம்பம்னு உங்களுக்கு தெரியும். 4வது அஞ்ஞானத்தை ஜீவத்தில் கொண்டு வந்துட்டேன். 4வது குரு, குருவிலேயே ஞானத்தை கொண்டு வந்துட்டேன். குரு வேறு, ஞானம் வேறு இல்லை. எத்தனை டைட்டிலாக இருக்கு? 4 இருக்கா? அடுத்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அத்வைத்தம் இருக்கு இல்லையா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆச்சா? அடுத்தது என்ன? நிஷ்டையிலேயே தியானம், அனுபூதி, வேறு என்ன இருக்கு? பரபகார்த்தம் விட்டுருங்க, அது கடைசியாக வச்சுக்குவோம். முக்தி, இந்த 3த்தையும் கொண்டு வந்துட்டான். மொத்தமே 5 டைட்டிலில் வந்துடுது. 10 அவசியம் இல்லை. டைட்டில்லையே 5 டைட்டிலில் பேசினாலே கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா தனித்தனியாக தான் பேச போகிறோம். ஆனால் இவ்வளோ விஸ்தாரமான டைட்டில் வேண்டாம். அப்போ குருன்னா ஞானம், ஜீவன்னா அஞ்ஞானம், இறைவன் தெரியும், ஜகத்து பிம்பம், 4 மிக முக்கியமானது. அப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகணும் 5. அதுக்கு தியானத்தை நிஷ்டைய, அனுபூதி, தரிசனம், முக்தி எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டோம். அதான் அனுபூத்தினே வச்சுங்க. தனி கடைசி வார்த்தை. முதல் வார்த்தை பிரம்மம். இப்போ எழுதுங்க. 10 டைட்டில் அவசியம் இல்லை. 10 இருக்கட்டும். அது 10லேருந்து 5 ஆக்குறோம். இது அதாவது சுயம் ஜோதிக அனந்த சக்தி, அது ஒரு கேட்டகரி தான். அது உங்களை பற்றியது தான், உங்களுடைய ஸ்வரூபம் தான் அது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வழி தான். பிரம்மம்னா என்ன, ஜீவன்னா என்ன, சிருஷ்டினா என்ன, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா என்ன, அனுபூத்தினா என்ன. 5 டைட்டில் போதுமா? இது புதிய இன்னும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சாரம், அமிர்தம். இதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம், கவலைப்படாது. அப்போ வசிஷ்டர் இவருக்கு சொல்கிற மாதிரி, ராமனுக்கு சொல்கிற மாதிரி சமம் வேணும், விசாரம் வேணும், திருப்தி வேணும், சத்சங்கங்கிற குரு வேணும். இருந்தால் இந்த ஜென்மாவிலேயே சத்யோமுக்தி, அதை எழுதுங்க. சத்யோமுக்தி வார்த்தை 100 வார்த்தையில் சத்யோமுக்தி எழுதுங்க. சத்யோ முக்தி, இந்த ஜென்மாவிலேயே முக்தி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்குமே. அப்போ இந்த 4 அடிப்படை தேவைகளாக ஒரு குரு சொல்லுவாங்க. இப்படி இருக்கணும்பா, இப்படிலாம் இதை செய், 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் குடும்பத்தை கவனி, கடமைத்தை வரக்கூடாது, தொழிலை கவனி அப்படிங்கிற எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிகிட்டே வருவாங்க. ஒரு 8 மணி நேரம் ஆரம்பத்தில் 8 மணி நேரம் நீ சத்துவகுணத்துக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க. 10 வருஷம் டைம் கொடுத்து ஒவ்வொரு வருஷம் 1 மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணு. யார் சொல்லுவா?
6 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, கேட்டு பாருங்க. இந்த வருஷம் முதல் 1 ஹவர் செலவு செய்யுங்க, அப்புறம் 2 ஹவர், அப்புறம் 3 ஹவர்னு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே 8 மணி நேரம் சத்துவகுணங்கிற ஒரு தெளிவு வருமா வராதா? எல்லாம் நாம் எடுக்கிற முடிவுகளில் தான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய சங்கல்பத்தில் தான் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய செயலறிவில் தான் செயலாகுது. செயலறிவு வந்தால் தான், ரியலைசேஷன் வந்தால் தான் செயல்படுவீங்க. ரியலைசேஷன் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா அது தோற்று போவேன். ரியலைசேஷன் பண்ணினதுக்கப்புறம் அதுவாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் ஞானம். இது செய்தால் நம்ம விளங்குவோம், இது செய்தால் நம்ம மேலே ஏறுவோம், இது செய்தால் ஆனந்த நிரந்தரம், அமைதி நிரந்தரம், அன்பு நிறைந்தரம், பிரம்மஸ்வரூபம்னு சொன்னால் அதை செய்யாமல் விடுவானா? இதெல்லாம் இப்போ அக்னிஹோத்திரிங்கிற ஒரு நிலையை அவங்களுக்கு கொடுத்துருக்க சாதாரண நிலைமை நிலையாது. 5 புலன்களையும் ஜகத்தையும் எரிக்கிற ஒரு சக்தி இருக்குன்னா அதுதான் அக்னி. அதுதான் அக்னி, ஞானாக்னி. அந்த ஞானாக்னி உங்களுக்குள்ளே நீ உற்பத்தி செய்கிறதுனால, ஞானத்தினால் உற்பத்தி செய்கிறதுனால நீ அக்னிஹோத்திரின்னு நீ எப்போயெல்லாம் விசாரம் பண்ணுறியோ அப்போயெல்லாம் ஹோமம் பண்ணுற. நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி சொன்னோம் இல்லையா, அகபூஜை தான் அகபூஜை, எல்லாம் ஒன்றில் வந்துடும் அப்படின்னு. இப்போ இந்த அறிவு சில பேருக்கு இப்போ சமீபத்தில் போன வருஷம் ஒரு முக்கியஸ்தர் சன்னியாசம் எடுத்துட்டார். அவர் பல வருஷங்கள் கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்கும் சிரவண மனனம் நிறைய பேசுவார், ஆடியோ பேசுவார், வெளியிடுவார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா துறவுக்கே போயிட்டார். அதாவது துறவுனா என்னன்னு தெரிஞ்சு போகிறார், தெரியாமல் போல, ஒரு எமோஷ்னலில் போல, பிரம்மஞானத்தை பூர்ணமாக அறிஞ்சிட்டு நிஷ்டைக்காக போகிறார். வித்வத்து சன்னியாசம்னு சொல்லணும் இல்லையா, விவிதிஷான்னு சொன்னால் இதில் சிரவண மனனம் பண்ணுறதுக்காக. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிரவணமோ மனநமோ நிதித்தியாசனமோ பண்ணுறதுக்கு துறவு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அடியேன் செய்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். உடனே நீங்கள் போன ஜென்மாலே நீங்கள் இதாகிட்டீங்க, பூர்த்தியாக தான் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னெலாம் சொல்லாதீங்க. சாமானியனாக இருந்து தான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். ஒரு நாளும் அடியேன் அப்படி நினச்சது கிடையாது. ஜீவன் முக்த வாழ்க்கையில் உள்ள லட்சணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அது மற்றவங்க சொல்லட்டும். இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு உணர்வு, அக்னிஹோத்திரிங்கிறது ஒரு உணர்வு, உண்மை, மெய்ப்பொருளை நீ அறிய உன்னுடைய ஆற்றல் பெருகும். நீ அல்போன்னு சொல்ல நீ உன்னுடைய ஆற்றல் சப்ரஸ் ஆகுது. உள்ள லைட்டெல்லாம் அணைச்சி வச்சுருக்கானுங்க, எல்லாம் அணைச்சி வச்சுருக்கீங்க. அந்த லைட்டையெல்லாம் குரு ஏற்றுறாங்க. அதுதான் என்லைட்டன்மெண்ட்டு. வார்த்தைகள் அர்த்தம் புரியுதா? ரியலைசேஷன் தான் செயலறிவு. எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குறேன் அடியேன். மறுக்க முடிஞ்சால் மறுத்து பாருங்கள். ஒத்துக்கிறீங்களா? நீ சிந்திக்கலை, சிந்திக்க வைக்கிது வேதம். அதனால் செயலறிவு வந்ததுனால பிரம்மச்சரியம் முடிச்சுட்டு குரு சொல்லுவாங்க, கிரகஸ்தனி உள்ளே போகணும், அப்பா அம்மா விருப்பங்களை நிறைவேற்றணும், உன்னுடைய விருப்பங்களை வச்சுக்கணும், உலகம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பெண்ணுனா என்ன, ஆணுனா என்ன, குழந்தைங்கன்னா என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கோ, ஒரு 25 ஆண்டுகள் உள்ளே போ ஆனால் அனுப்பிச்சி விடுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துக்கிறது, நல்லபடியாக எல்லாம் செய்து, அறிவு இருந்தால், பிரம்மஞானம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரம்மஞானம் இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தான். நல்லா எளிமையாக சொல்கிறேன், பிரம்மஞானம் இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை. உன்னுடைய சித்தத்துலேருந்து கோடான கோடி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் தப்பிக்கணும்னா, நீங்கள் எதிர்பார்க்காதது, நீங்கள் பிளான் பண்ணாதது நடக்குதுன்னு சொன்னால் அதை தான் பூர்வ நிச்சிதம்னு சொல்கிறது. பிராரப்தத்துலேருந்து அது வந்துக்கிட்டு இருக்கும், சம்மந்தம் இருக்காது உனக்கும் அதுக்கும், ஆனால் உன்னுடைய கனெக்ஷன் இருக்குது அதில். அதனால் சர்வம் பூர்வ நிச்சிதம்ங்கிறத ஒரு அறிவு இருக்கணும். அவன் செய்கிறான், எல்லாவற்றையும் அவன் செய்கிறான், எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். அதில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீ தவம் பண்ணணும். தவம் பண்ணணும், ஈஸ்வரன்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறது நடக்கும். உனக்கு பிரம்மஞானம் இருந்தால் தப்பிக்கலாம். 2 விஷயம், ஒன்று ஞானம், ஒன்று தவம். எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கலைன்னா துறவு. அதுக்கு தான் எஸ்கேபிசம்னு சொல்லுவோம். நம்ம கிரகஸ்தத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு மண்ணாங்கட்டியே வேணாண்டா சாமி, இதுக்கிட்ட ஞானம் இல்லை, எனக்கு அறிவும் இல்லை, தவமும் நான் செய்யலை,
எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடுறேன் அப்படின்னு ஓடுறது எஸ்கேபிசம். அங்கேயும் நீ விளங்க முடியாது. அறிவு இருந்தால் தான் அங்கேயும் விளங்க முடியும். ஞானம் இருந்தால் தான் நீ துறவுலையும் நிற்க முடியும். இல்லைன்னா ஞானாகினி அங்கே வேறு விதமாக எரிச்சிரும் ஒன்று. அதனால் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிரம்ம ரகசியம்தான் இது நான் பேசுகிறது. இப்போ எல்லாம் சர்வம் பூர்வ நிச்சிதம், நிச்சயிக்கப்பட்டு தான் நடக்குது. எல்லாத்துக்கும் உன்னுடைய சித்தத்தில் அதோடைய பிளானு, அதோடைய ப்ளூ பிரிண்ட்டு எல்லாம் உள்ளே இருக்குது. அதுபடி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு அறிவு அதெல்லாம் நீ சாட்சியாக இருந்து இக்னோர் பண்ணலாம், அது ஞானம். இன்னொரு ஞானம் இருந்தால் ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி விளக்கலாம், அது இன்னொரு ஞானம். இது மாற்றத்தை கொண்டு வரணும்னா தொடர்ந்து ஏகாகிரமாக நிற்கணும். அது பேர் தவம். நல்ல குறிக்கோளை மேன்மையாக வச்சுக்கிட்டு அதுக்காக தவம் பண்ணுறது உத்தமம். ஞானம் வேணும், ஈஸ்வரனோட இரண்டரை கலக்கணும்னு நினச்சி தபஸ் பண்ணுறது உத்தமம். லௌகீகத்துக்காக நீங்கள் அதில் மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னா ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். 50 வயசுக்கு மேலே லௌகீகத்தில் நான் வெற்றி அடைய போகிறேன்னு தபஸ் பண்ணுறேங்கிறது அறியாமை. புரியுதா? பிரம்மத்தை விட மேலானது ஏதாவது இருக்கா? எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்றை தான், அதுக்காக தான் தபஸ் பண்ணணும். அதனால் சர்வம் பூர்வ நிச்சிதம். புரியுதா? அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தம் நுழைஞ்சு கிரமசன்னியாசம்னு பேர். வனப்பிரஸ்தம் கடமைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் வனப்பிரஸ்தம் வந்து பிரம்மஞானத்தை பற்றிய ஓரளவுக்கு சிரவண மனனம் செய்ததுக்கு அப்புறம் நிஷ்டைக்காக, ஞான நிஷ்டைக்காக, யோக நிஷ்டைக்காக, பிரம்ம நிஷ்டைக்காக, ஞானம் சந்தேகமில்லாத தெளிவோடு நிற்கிறேன்னா அது ஞான நிஷ்டை. அதை உறுதிப்படுத்துறதுக்காக, அதை சத்தியம்ங்கிறத நிரூபணம் செய்கிறதுக்காக தியானம், அதுதான் யோக நிஷ்டை. இதனுடைய முடிவு தான் பிரம்மனிஷ்டை. இறுதியாக ஆனந்த ஸ்வரூபத்தில், ஆனந்தத்துக்குள்ளே போயிட்டால் நீ அங்கேருந்து நீ வரணும்னு வரமாட்டே, வெளியில் வரமாட்டே. ஆனந்த ஸ்வரூபத்தில் நிற்கிறது பிரம்மனிஷ்டை. அங்கே என்ன இருக்குன்னா அமைதியும் அன்பும் ஆனந்தமும் இருக்கும். நீ இருக்க மாட்ட, கரைஞ்சி போவ. அதெல்லாம் இங்கே சொல்லுது. கிரகாத்து வணி, கிரகஸ்தம் நுழைஞ்சி அப்புறம் வனப்பிரஸ்தம் நுழைஞ்சி ரொம்ப ஈஸியாக போய்ட்டுனா சன்னியாசன் டைட்டிலில் பேசுகிறதுனால ரொம்ப ஈஸியாக அது கடந்து போகுது. கிரகாத்து வணி பூத்வா பிரபரஜேத் அப்படி நகர எதி வீத்தரதா வேத்தரதா பிரம்மச்சரியா தேவ பிரபரஜேத். பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போதே இந்த உலகத்தை பற்றிய அறிவு உனக்கு நல்லா தெளிவாக இருக்குது. இது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். எல்லோரும் இந்த உலகம் பொய்யை நோக்கி தான் ஓடுது, அறிவு இல்லாமல் ஓடுது. அறிஞ்சு ஓடினா பரவாயில்ல, இது தவறு தான், இது வந்து தற்காலிகம்தான், இது துக்கம் கலந்தது தான், இது வந்து நம்மளை கட்டுந்தான்னு தெரிஞ்சு தான் போகிறது உத்தமம். தெரிஞ்சு போனால் எங்கே எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு அறிவோடு செயல்படுவேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வெளியில் வருவேங்கிற ஒரு அறிவாவது இருக்கும். இது நல்லா தெரியுது, இது தற்காலிகம், துக்கம் கலந்தது, பந்தம் எல்லாம் தெரிஞ்சு உள்ளே போகிறல்ல, அது சிறப்பு. அப்படி போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த ஆசிரமத்துலேருந்து அழகாக வெளியில் வருவேன். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இன்பத்தை தேடுறேன்னு தப்பான ட்ராக்கில் போய் செயற்கையான இன்பத்தை முயற்சி பண்ணி தவறான வழியில் பல பேர் இல்லை, எல்லாருமே 90% அப்படி தான் போகிறான். கெட்டு போகிறவன் எல்லாம் இந்த ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, விகாரம் அடையுது, மன விகாரம் அடையுது. தொழிலை ஓவராக பண்ணுறது, அதே மாதிரி போகத்தை ஓவராக பண்ணுறது, எல்லாமே தப்பாக மாறி பண்ணுறான். போட்டோம். அப்படி பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போதே உனக்கு உலகம் புரியுது, நல்லது கெட்டது புரியுது, விவேகம் இருக்குது. சிரவண மனனங்கிறது இன்டைரக்டாகவே பல ஜென்மாவில் சேமித்த அந்த அறிவு உனக்கு அங்கே வேலை செய்யுதுன்னு சொன்னால் தெளிவாக உனக்கு தெரியுது, உறுதியாக தெரியுது. அப்படின்னு சொன்னால் நேராக கிரகஸ்தம் விட்டுட்டு வனப்பிரஸ்தம் விட்டுட்டு டைரெக்டாக சன்னியாசத்துக்கு போவாங்க. அது ரொம்ப ரேர், கோடியில் ஒருத்தன் தான் அப்படி போவான். எமோஷ்னலாக வந்தால் அந்த குருவுக்கு தெரியும், கொடுக்க மாட்டாங்க, போயிட்டு வா தம்பின்றுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வான்னு விட்டுருவாங்க. தெரிஞ்சு இறங்குறது உத்தமமா, தெரியாமல் இறங்குறது உத்தமமா? இப்போ நம்ம எல்லாத்துலேயும் தெரியாமல் தான் இறங்குறோம்.
கொஞ்சம் ஒரு அவுட்லைனாவது தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் இங்கே என்ன பூத்வா பிரவரஜேத் எதி வேத்தரத்தா அறிந்திருந்தால், உலகத்தை அறிந்திருந்தால், தன்னை அறிந்திருந்தால், பிரம்மத்தை அறிந்திருந்தால் அவன் என்ன பண்ணலான்னா பிரம்மச்சரியா தேவ கிரகாத்வா விட்டுட்டு வனத்வா விட்டுட்டு நேராக சந்நியாசம் போகலாம். அதை புனர்விருத்தி வா விரத்தி வா ஸ்நாத்தகோ வா அஸ்நாத்தகோ வா அக்னி ஓத்சன்னாக்னி ந அக்னி, அதாவது விரதம் ஒழுங்காக எடுக்கிறவனோ எடுக்காதவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, அக்னியை குளத்தில் அக்னி பாதுகாத்து வராங்க. அக்னிஹோத்திரம் சொன்னேன் இல்லையா, இந்த தட்சிணாக்னி ஆக்வனியம் 4 கேட்டகரியில் வீட்டில் அந்த அக்னியை பாதுகாக்கிறாங்க. அக்னிஹோத்திரி அந்த அப்பா அம்மா செஞ்சது, தாத்தா பாட்டி செஞ்சதை இவன் விட்டுருவான். அந்த மாதிரி விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு விராகம் வந்துடுச்சு. விராகம்னா விசேஷ ராகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. விசேஷ ராகம்னா ஈசன்பால் விசேஷமான அன்பு. விசேஷமான அன்பு தரிசனம் பண்ணியே தருவேன், அவரை பார்க்காம ஒரு நாளைக்கு நான் இருக்க மாட்டேங்கிற விசேஷ அன்பு. விராகம்னா வித்தவுட் ராகம், ராகமே இல்லை, பற்றே இல்லை எது மேலேயும். இந்த சம்சாரத்தை விராகம், ஈசன் மேலே விராகம், அதுதான் வைராக்கியம்னு சொல்கிறது. சம்சாரத்தை விடுறது, சம்சாரம்னா உலகம், சம்சாரத்தை விடுறது ஈசனை பிடிக்கிறது. ரெண்டுமே விராகம்தான். விசேஷ ராகம்னு சொல்லலாம், வித்தவுட் ராகம்னு சொல்லலாம், அதாவது நிர்விசேஷம்னு சொல்லலாம். அதனால் இங்கே என்னதுன்னு கேட்டால் அவனுக்கு அந்த விராக பாவம் ஏற்பட்டுடுச்சு. நான் ஈசனை தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவன் இருக்க மாட்டான். அந்த நேரம் வரும்போது அந்த ஜாதகம், அந்த ஸ்டாரை வேலை செய்யும். எல்லாருக்கும் ஸ்டாரும் ஜாதகமும் தான் வேலை செஞ்சுட்டுருக்கு. அதில் மாற்றணுன்னு தான் தபஸ் வேணும், இல்லை பிரம்மஞானம் வேணும். பிரம்மஞானம் ஒரு நாளில் கொடுக்க முடியாது, ஒரு வாரத்தில் கொடுக்க முடியாது, ஒரு 100 ஆடியோவில் கொடுக்கலாம், சூக்ஷ்மத்தை சொல்லித்தரலாம். ஒரு வருஷத்தில் முக்திக்கான ஃபண்டமெண்டல், அவன் நிரந்தரமான ஆனந்தத்தை முதல்ல ஆக்டிவேட் பண்ணிடலாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே. கேரண்டியே நீங்கள் அடியனால் சொல்ல முடியும். இல்லை 100 வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அப்படி இருக்கிறவனுக்கு விராகம் வந்துடுச்சு, துறவு மனப்பான்மை வந்துடுச்சு. எனக்கு ஞானமும் இல்லை, நான் தவமும் பண்ண மாட்டேன், அதனால் நான் எஸ்கேப் ஆகிறேன், எல்லாத்தையும் விட்டுறேன், என்னால் தாங்க முடியாத வேதனை, இது எனக்கு ஒத்தே வராது, நான் ஓடுறேன், விட்டே ஓடுறேன்னு ஓடி போயிடுவான். அது பேர் ஒரு விதமான துறவு தான். அது தெரிஞ்சு போனால் உத்தமம், தெரியாமல் போனால் திரும்பி வந்துடுவேன், அதுதான் விசேஷம். அதனால் அப்படி ஒரு விராகம் வந்துட்டால், தெரிஞ்சு வந்தால், விவேகமாக வந்தால், புரிந்து வந்தால், அறிந்து வந்தால், அப்போ உடனே அவருக்கு அவன் அக்னியை பாதுகாத்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, விரதம் எடுப்பவனாக இருந்தாலும் சரி, எடுக்காதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சந்நியாசத்தை கொடுக்கலாம். புத்வா சர்வ சம்சாரேஷு, இதெல்லாம் எப்போ இந்த சம்சாரத்தை பூரணமாக அவன் அறிஞ்சிட்டான். அந்த நிலையில் விரக்தோ பிரம்மச்சாரி, பற்றற்ற அந்த பிரம்மச்சாரி, விரக்தி அடைஞ்ச அந்த பிரம்மச்சாரி, சம்சாரங்கிறது தாத்காலிகம், மாறிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சவன், பிரம்மச்சாரி கிருகே வனப்பிரஸ்தோ வா பிதரம் மாத்தரம், இல்லை பிரம்மச்சாரியிலேருந்து கிரகஸ்தம் கிரகஸ்தத்துலேருந்து வனப்பிரஸ்தம் வனப்பிரஸ்தத்துலேருந்து சன்னியாசத்துக்கு வந்தவனுக்கு அவன் சன்னியாசம் கொடுத்துலான்னா கொடுக்கக்கூடாது. யாருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அவன் போய் பித்தரம் அனுமதி வாங்கணும், இவங்க கிட்டேலாம் அனுமதி வாங்கணும். பித்தரம், மாத்தரம் அம்மாக்கிட்ட, கலத்திரம் ஒய்ஃப்கிட்ட, புத்திரம் பிள்ளைகிட்ட, பந்து வர்க்க உற்றார் உறவினர்கள்ட்ட எல்லார்ட்டையும் வாங்கணும். தத் அபாவே சிஷ்யம், இவங்கெல்லாம் இல்லை, அவன் தனியாகவே இருக்கான் அப்படின்னா அவன் நிச்சயமாக சன்னியாச நிலைக்கு அறிஞ்சு புரிஞ்சு போகிறவன் இதுக்கு முன்னாடி இதை பற்றி சிஷ்யர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பான், சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க.
அந்த சிஷ்யர்கள்ட்ட சொல்லலை, நான் சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன். இது வரைக்கும் அவர் வந்து என்னவாக இருந்தார், அவர் குருவாக இருந்திருப்பார். இப்போ அவர் என்னவாகிறாரு, சன்னியாசியாக மாறுறாரு. சன்னியாசி ஆனாலும் அந்த அத்தியாபன் பிரம்ம யஜ்ஞம் பண்ணி தான் ஆகணும். வேறு எந்த யஜ்யமும் பண்ண தேவையில்லை. அக்னி காரியம்லாம் பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதான் சொல்லியிருக்கேன், உற்றார் ஒருவனெல்லாம் போய் பார்க்கக்கூடாது, கணக்கு இருக்குல்ல. அதுபடி பார்த்தா பிரம்ம யஜ்யம் பண்ணலாம். அதனால் பிள்ளைங்க இல்லை, உறவுக்காரங்க இல்லைன்னா சிஷ்யன்ட்ட நான் இது மாதிரி எடுத்துகிட்டு, இல்லை சகவாசினாக யார் கூட அவர் 20 நாள் வரைக்கும் தங்கியிருக்காரோ சகவாசினாக அனுமோதயித்வா அனுமதியை பெற்று ததைக்க பிரஜாபத்தியம் பேஷ்டி பிராஜாபத்தியம்னு ஒரு ஹோமம் இருக்குது, அது செய்யணும். இப்போ செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா தது ததா குறியாத்து ஆக்னேயமேவ, ஆக்னேயன்னு ஒரு ஹோமம் இருக்குது, முதல்ல செய்ய வேண்டிய ஹோமம் பூர்வாங்கமாக, அதை செய்ய. அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது, அதனுடைய அர்த்தம் அக்னிஹி பிராணக, பிராணன்தான் அக்னி, அக்னியாக இருக்கிறது பிராணன்தான். பிராணேம வேத்தையா கரோதி, பிராணந்தான் எல்லாரையும் இயக்குது. திரேதாத்த வியாபேவ குறியாத்து. இந்த 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை அந்த ஹோமத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஆகுத்தியாக போட்டுடணும். எத்தையேவ திரையோ தாத்தா எது சத்துவம் ரஜஸ் தம இதி அயமே யோனி ரித்வியோ யதோ ஜாத்தோ அரோச்சதாக. அதாவது என்ன மந்திரம்னா, இந்த மாதிரி என்னுடைய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை எல்லாத்தையும் இதில் எரிக்கிறேன். குணாதீதனா போகிறது, குணாதீதம் போகிறது ஸ்வரூபத்துக்கு போகிறது. குணாதீதம் மாறாத பக்தியும் குரு சேவம் செய்தால் ஸ்வரூபத்துக்கு போகலாம். இங்கே வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தை இந்த அக்னியில் நான் ஆகுதி பண்ணிடுறேன். இந்த ஹே அக்னி, நீங்கள் என்னுடைய பிராணனில் வந்து எனக்கு வெளிச்சமும் புத்தியும் தருவீராக. ஜானன் அக்னே அரோஹதா நோ வர்தயாரையும் அப்படின்னு இந்த மந்திரத்தில், அந்த மந்திரத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னான்னு ஒரு சன்னியாசிக்கு உள்ளது இதெல்லாம் நமக்கு இல்லை. இத்தியன மந்திரேனாக்னி மாஜிகே ஜிக்ரேத் அப்படி சொல்லி முகரணும், அக்னியை முகரணுமா. ஏசவா அக்னியோ யோனிர், ஹே அக்னி பிராணம் கச்ச, உனது யோனியாக இருக்கக்கூடிய நீ பிராணனால தானே பிறந்த, காட்டுனால தான் அக்னி வருது. அதனால் அங்கே போய் ஒடுங்குவாயாக. யோனி கச்ச, அந்த யோனிக்கு பிறப்பிடத்துக்கு போவாயாக. ஸ்வாகா அப்படின்னு சொல்லி ஏவம் ஏத்தது ஆக கூறி ஸ்வாகா சொல்லி கிராமா சோத்ரியா கராத் அக்னி ஆகத்திய, கிராமத்தில் நல்ல பண்டிதனுடைய வீட்டிலிருந்து அக்னி எடுத்துகிட்டு வரணும். சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. சுவவித்யுக்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த முறைப்படி அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. கிரமேண பூர்வவத்த அக்னியும் ஆஜிக்கிறது, மறுபடியும் அவன் அப்படி எடுத்துகிட்டு வந்த அக்னியை ஒரு வாட்டி முகந்து பாரு. எதி ஆத்ரோ அக்னி நான் விந்த அப்சோ ஜகாத். சரி, அப்படி அந்த மாதிரி பண்டித வீட்டிலேருந்து அக்னி கிடைக்கல அப்படின்னு இருந்தால் நீ இந்த வேலையை, இந்த கிரியாவை, இந்த பூஜையை, இந்த ஆகுத்தியை நீரிலையும் பண்ணலாம். நீரிலையும் ஹோமம், அக்னி இல்லாத தண்ணியிலேயே என்ன பண்ணுறது, மந்திரங்களை சொல்லி ஆகுதி பண்ணுறது, சமர்ப்பணம் பண்ணுறது. அப்போவை சர்வ தேவதாக சர்வேபியோ தேவதாபியம் சொன்னல, நீரில் எல்லா தேவதைகளும் வசிக்கிறார்கள், பசுமாட்டில் எல்லா தேவதைகளும் வசிக்கிறார்கள், பெண்களிடத்தில் தேவர்கள் வசிக்கிறார்கள்.
அப்போ வை சர்வா தேவதாக சர்வாபியோ தேவதாபியோ ஜுகோமி, எல்லா தேவர்களுக்கும் நான் இங்கே சமர்ப்பணம் செய்கிறேன். ஸ்வாகா இது ஹிருத்வாது திருத்திய பிராசனிய, கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும். சாஜ்யம், அதுக்கு அகத்துக்கு போடக்கூடிய அந்த அன்னம், இந்த மாதிரி பொருட்கள் வஸ்துக்கள் அந்த ஹோமத்தில் போடுவீங்கள நெருப்பில், அதில் மிச்சம் இருந்தால் அதில் நெய் கலந்து சாப்பிட்ணும் அந்த சாது. அது மாதிரி இப்போ தண்ணியில் போட்டது மிச்சம் போக நெய் கலந்து சாப்பிடு. சாஜ்யம் சாஜ்யம் ஹவீர் ஹவிஷ அவிராநாமய யஷ விதி. இந்த விதி யார் யாருக்குன்னு கேட்டால் இப்படி சொல்லி ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்களா, ஏன்னா இந்த மாதிரி சந்நியாசம் எடுத்து ஞான யோகம் இருந்து தியானம் செய்து சிரவணமனன் நிதித்தியாசனம் பண்ணி இறைவனை சேர்ற ஒரு முறை, இது சிஸ்டம் கிரமமாக செய்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அது இல்லாமல் வீராத்வானே நினச்ச மாத்திரத்தில் தன்னுடைய தன்னையை சிறை சேதம் பண்ணிக்கிறது, சமர்ப்பணம் பண்ணுறது இறைவனோட. அந்தளவுக்கு கொஞ்சம் ஹடயோகம், நவகண்ட யோகம் 9 விதமாக கட் பண்ணிக்கிறது, அது மாதிரிலாம் இருந்திருக்கு. அதில் வந்து வீராத்வானே அது வந்து டீட்டெயில் இதில் கொடுக்கல, நான் ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த 4 கேட்டகரியில் இருக்குது. இல்லையா இன்னிலேருந்து நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், வடக்கு பார்த்து உட்கார்றேன், அனாசகே முடிவு எடுத்துட்டேன், நான் இறைவனோட சேரணும்னு நான் இப்படி என்ன ஹட்டயோகம் பண்ணுறது, பிடிவாதம் பண்ணுறது, இது ஒரு விதமான அராஜகம் தான். இது எதையுமே எளிமையாக அன்பாக பெறணும், பிடுங்கக்கூடாது. இது ஒரு மாதிரி டார்ச்சர் தானே. இது கடவுளாக இருந்தாலும் கடவுள்கிட்ட டார்ச்சர் தானே. கையை வெட்டிக்கிற அந்த காலத்தில் ஹோமத்தில் கையை வெட்டி போடுறது, தலையை வெட்டி போடுறது பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த 4 கேட்டகரியில் வீரத்வானேன்னு அப்படி ஒன்று, அனாசக்கே பட்னியாக கடந்து உயிரை விடுறது, ஆப்பாம் பிரவேச ஜலசமாதி ஜலத்துக்குள்ளே இறங்கி போயிடுறது, அக்னி பிரவேசம் சில பேர் அக்னி பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. வா மகாபிரஸ்தானம், இல்லையா யார்கிட்டையும் சொல்லாமல் பரம்பரை நோக்கி நான் பயணிக்கிறேன்னு கிளம்பிடுறது, யார்கிட்டையும் சொல்லாமல். மகாபிரஸ்தானம் மரணத்தை நோக்கி பயணம். கடமையெல்லாம் முடித்தா தானாக போக போகிறேன். இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க இவங்க, அதெல்லாம் தான் தொண்டித்தனமாக இருக்கும். குரு இருந்தால் சொல்லுவாங்களே, கம்ப்ளீட்டாக சாப்பிட்றதையே விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களே? ஒரு வேளை வேணால் நிறுத்திக்கோ, 2 வேளை கட்டாயம் நீ சாப்பிட்ணும். அதுவாக நிற்குதா அது வேறு விஷயம், நீ ஏன் நிறுத்தாத. இப்படிலாம் முறை இருக்குது. மகாபிரஸ்தானவ எதி ஆத்துரக ஷான மனசா, அப்படி இந்த மாதிரி சூழல் இல்லைன்னு சொன்னால், இந்த மந்திரங்கள்லாம் இல்லைன்னு சொன்னால், இல்லை இந்த மாதிரி சூழலில் சன்னியாசம் எடுக்கலைன்னு சொன்னால், மனதாலையும் வாக்காலையும், மனசாலையும் ஆச்சாவா சந்நியாசேது ஏசபந்தாக, மந்திரங்களை சொல்லி சன்னியாசம் பண்ண, ஹோமம் பண்ணாமல், ஜலத்தில் இதெல்லாம் பண்ணாமல், சமர்ப்பணம் பண்ணாமல் செய்யலாம் சந்நியாசம். ஸ்வஸ்த கிரமணைவ சேத ஆத்மஸ்ரத்தம். முக்கியமாக என்னன்னு கேட்டால், என்ன இருக்கணும் ஒரு சன்னியாசிக்கு தெளிவான அறிவு என்னன்னு கேட்டால், ஸ்வஸ்த கிரமணேவ நல்ல தூயமாக சித்தசுத்தி தெளிவான அறிவும், சேத ஆத்மஸ்ரத்தா அந்த பரம்பொருள் மேலே சத்து மேலே நம்பிக்கையும் விஸ்வாசமும் ஸ்ரத்தையும், உண்மையில உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை நினச்சும் விரஜாஹோமம் கிருத்வா விரஜாஹோமத்தை செய்யலாம். அக்னி ஆத்மன்ய ஆரோப்பிய, அந்த அக்னியை தனது ஆத்மாவுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளலாம். லௌகிக வைதிக சாமர்த்தியம் ஸ்வச்சதுர்தச கரணம், லௌகிகம் வைதிகம் அந்தக்கரணம், இது எல்லாத்தையும் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒப்படைக்கிற.
இவருக்கு ஏதாவது நடத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒரு கொள்கை இருக்கலாம், ஒரு கோயில் கட்டலான்னு இருந்திருப்பார். அவருக்கு அதுக்குள்ளே துறவு மனப்பான்மை வந்துடுச்சா, அந்த அந்த இது மாதிரி கோயில் கட்டலான்னு நினச்சப்பான்னு பிள்ளைகிட்ட சொல்லலாம், கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம். அது மாதிரி தனது மகனிடத்தில் இந்த பொறுப்புகளை எல்லாம் விடுறார். சபுத்திரே சமாரோப்பிய தது பாவே சிஷ்ய, அவள் இல்லைன்னு சொன்னால் சிஷ்யன்கிட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறது. தத் அபாவே ஸ்வாத்மன் ஏவ, சிஷ்யனே இல்லையா உங்களுடைய அதை எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துக்குவாய, எல்லாத்தையும் எரிச்சிடுறது தான், எல்லாத்தையும் ஞானத்தினால எரிச்சிடுறது. ஸ்வாத்மன் ஏவ வா, தனது ஆத்மாவில் இந்த கொள்கை குறிக்கோளை எல்லாத்தையும் எரிச்சிடு. வா பிரம்மா துவம் யஞஸ்வத் சத்வமி மித்யமி மந்திரைய, இது ஒரு மந்திரத்தினுடைய ஆரம்பம். பிரம்மா துவம் யஞஸ்துவம் இத்யாமி அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது. அந்த மந்திரத்தில் பிரம்ம பாவனையா ரொம்ப இறை உணர்வோடு தியாத்வா தன்னுடைய ஆத்மாவை அல்லது சத்தை தியானித்து சாவித்ரி பிரவேச பூர்வகம் அப்சு சர்வ வித்யார்த்தம் ஸ்வரூபம் பிரம்மண்யம் ஆதாரம் வேதமாத்தரம் கிரமாது, இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி இறைவன் தன்னுடைய ஹிருதயத்தையே நல்லாக உணர்ந்து தியானித்து சாவித்திரி மந்திரத்தை சாவித்திரிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். இந்த உணர்வை சந்நியாசம் எடுத்துக்கிறேங்கிற அந்த உணர்வை, இறைவனை அடைய போகிறேன் தரிசனம் பண்ண போகிறேங்கிற இந்த உணர்வை சாவித்திரிக்கிட்ட ஒரு முறை சொல்லணும். சொல்லி பூர்வக அப்சு சர்வ வித்யார்த்தம் ஸ்வரூபம், முன்பு போல் நீரில் உன்னுடைய எல்லா பொருள் உடைமைகள் சகல வித்தை எல்லாத்தையும் என்ன பண்ணோம், பிரம்மண்ய ஆதாரம் வேத மாத்திரம், வேதத்துக்கு மாதாவாக இருக்கக்கூடிய இந்த வேத மாத்திராங்கிற காயத்ரி கிட்ட அடுத்து சமர்ப்பணம் செய்யணும். வியாகிருத்தின்னு சொன்னால் பூகு புவக ஸ்வகங்கிற அந்த மந்திரங்களை சொல்லி பிரவிலாப்பிய கூறி வியாகிருத்தியை திரயம் மகாரம் உகாரம் அகாரம் உகாரம் மகாரம் சொல்லி ஓங்காரம் சொல்லி தத் சாவதானே ரொம்ப கவனத்தோட ஆப்பே பிராசிய கொஞ்சம் நீரை பருக வேண்டும். அதாவது உன்னுடைய இறை உணர்வை, உன்னுடைய கொள்கையை குறிக்கோளை ஆத்மாவில் சாவித்திரிக்கிட்ட காயத்ரிக்கிட்ட சமர்ப்பணம் செய்துட்டு கொஞ்சம் நீர் பருகு. பிராசிய பிரணவேன்னு ஷிகாம் உட்கிருத்திய அப்படி சொல்லி ஓங்கார சொல்லி ஷிகாவை எடுத்துரு, யஜ்ஞோபவீதத்தை எடுத்துரு. யஜ்ஞோபவீதங்கிறது என்னது, உபநயனம் சொல்லக்கூடிய மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய உபநிஷத்து தான் உபநயனம். அப்புறம் ஷிகாங்கிறது ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அதெல்லாம் நீக்கிடலாம். இதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா நீக்கிட்டால் போயிடல, அதெல்லாம் உள்ளே போகுது, நிர்குணமாக மாறுது. சகுனமாக இருக்கக்கூடிய எல்லாம் இப்போது நிர்குணமாக மாறுது. இவருடைய கொள்கை குறிக்கோள் உடைமைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் என்னது பிள்ளைகிட்ட முதல்ல ஒப்படைக்கிறான். பிள்ளைகிட்ட இல்லைன்னா தங்கிட்டே ஆத்மாக்கிட்ட ஒப்படைக்கிறான். ஆத்மாக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் காயத்ரி சாவித்திரிக்கிட்ட ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு இந்த புறத்தில் இருக்கக்கூடிய உபநயனத்தையும் ஷிகாவையும் எடுத்துடுறாங்க. முண்டன் மொட்டை அடிச்சுவாங்க. அப்போ தான் மொட்டை அடிப்பாங்க. அது வரைக்கும் மொட்டை அடிக்க மாட்டாங்க. சின்ன சிகா வைப்பாங்க. எல்லா பிராமணர்களும் சின்ன சிகா வைப்பாங்க. கிரகஸ்தனாக இருக்கிறதுனால, பிரம்மச்சரியாக இருக்கிறதுனால சந்நியாசம் அப்போ தான் மொட்டை அடிப்பாங்க. அது வரைக்கும் எடுக்கவே மாட்டாங்க. அதுபோல் வஸ்திரம் அப்பி பூமோ வாப்சு வா விசர்ஜிய ஆடையை கூட என்ன பண்ணுவாங்க, விசர்ஜனம் பண்ணிவிடுவாங்க. நிர்வாணமாக குரு வஸ்திரம் கொடுப்பாங்க, வல்கல் கொடுப்பாங்க, காவி வஸ்திரம் கொடுப்பாங்க. அதுதான் இனிமேல் ஏக வஸ்திரம், கீழையும் மேலேயும் ஒரே வஸ்திரம். ஓம் பூஹு ஸ்வாஹா புவக ஸ்வாஹா சுவக ஸ்வாஹா ஏனேன்னு ஜாத்த ரூபதரோ ஒரு குழந்தைய போல ஸ்வரூபம் ஸ்வரூபம் தியாயன தன்னுடைய ஆத்மாவை தியானிக்கிறான். ஆத்ம விசாரம், ஆத்ம தியானம்.
ஆத்ம விசாரம் அப்போ பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. இறைப்பொருள் உள்ள பரம்பொருள் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியுது. உள்ள பரம்பொருள் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டான். உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறான். ஸ்வஸ்வரூபம் தியாயன, தன்னுடைய சத்தை தியானித்து புனக பிருத்தக பிரணவ யாகிருத்தி பூர்வகம் மறுபடியும் ஓங்காரத்தை சேர்த்து இந்த பூக புவக ஸ்வக சொல்லி, இது காயத்ரியினுடைய சிறப்பு. இது சொல்லி மனசா வாச்சா வச்சசா பி சந்நியஸ்தம், மனசாலையும் வாக்காலையும் சந்நியஸ்தம் மயா சந்நியஸ்தம் மயா சந்நியஸ்தம் மயா, நான் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டேன், சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டேன், சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி 3 முறை சொல்லணும். மந்திர மத்தியம் தார துவனி துவனி பிஸ்திரி த்ரீ வாரனா 3 முறை. திரிகுணி கிருத்தப்பிரேஷ்ட, 3 குணத்தையும் நீக்கும்படி அங்கேயே அவர் குணாதீதனாகிடுறாரு. திரிகுணி 3 மடங்கு 3 முறை சொல்லி கிருத்தப்பிரவேஷ்ட ஆச்சரணம் கிருத்துவா, இந்த ஆச்சாரத்தை எடுத்துக்கொள்ளணும், இந்த செயல்முறைகளை எடுத்துக்கணும். பிரணவ ஏக்கம் தியானம் பராயணம், இனிமேல் பிரணவம் மட்டும்தான் பராயணம் தியானம். ஆரம்பத்தில் பிரணவ தியானம், பிரணவ ஜபம். பிரணவ ஜபம் எல்லாருக்கும் தெரியும். பிரணவ தியானம் எப்படின்னு கேட்டால், நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி, இல்லை பரம்பொருள் நினச்சி, நிர்குணமாக நினச்சி, ஏதோ ஒன்று நினச்சி, ஏன்னா ஓங்காரமே பிரணவமே பிரம்மம், ஏகாட்சரம் பிரம்மம். ஏகாட்சரம் சொன்னால் அது ஓங்காரத்தை குறிக்கும், அதுவே பிரம்மந்தான். அதை அந்த நிர்குண பிரம்மத்தை அன்பு வடிவமாகவோ ஆனந்த வடிவமாகவோ அமைதி வடிவமாகவோ அதை நன்றாக தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்திங்கன்னா, இந்த உள்ளே இருந்து வரக்கூடிய சத்தம், இது வரைக்கும் கேட்காத சத்தம், சதா 24 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சப்தம், ஓங்கார சப்தமானது நல்லா ஒலிக்கும். அதை நல்லா விட்டு கவனித்து, நேரம் போகிறது தெரியாமல் அதையே கவனித்து ஏகாகிர சிந்தனையோடு இருந்தால், இந்த ஓங்காரம் நல்லா விஸ்வரூபமாக சத்தம் கேட்டு உங்களுடைய தியானம் ஆழத்துக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முதல்ல வாயார ஓங்காரம் சொல்லுவீங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த உச்சாரணம் ஒடுங்கி மனசால் ஓங்காரம் ஜபிப்பீங்க. அந்த மனசால் ஜபிக்கிற நிலையும் மாறி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்து அந்த ஓங்காரத்தை ஜபிக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதையும் கடக்க இந்த 3, அதாவது வாக்கால் மனசால் உயிரால் ஜபிக்கக்கூடிய அந்த ஓங்காரம் கம்ப்ளீட்டாக ஒடுங்கும். ஒடுங்குற இடத்துல உள்ளேருந்து வரக்கூடிய ஓங்காரம் நல்லா பிரகாசிக்கும். அது பின்னாடியே போனால் சொர்க்கத்துக்குள்ளே போயிடலாம். சில பேருக்கு அது 3 மணி நேரத்தில் வரும், சில பேருக்கு 2 மணி நேரத்தில் வரணும், சில பேருக்கு 1 மணி நேரம், சில பேருக்கு அரை மணி நேரத்தில் வரும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். சொரூபத்தில் இருந்தால் பொறுமையாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். என்ன பண்ணுறோம், வெளியில் வந்துடுறோம், பரபரன்னு சும்மா இருக்க முடியல. பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறது, அது பின்னாடியே போய்டுறது. அதனால் மெய்ப்பொருள் என்னான்னு தெரியலை. அதான் அங்கே இருக்கிற விஷயம். ஓங்கார தியானமும் அதான், ஓங்கார ஜபமும் அதான். வெளியில் நீங்கள் உச்சாடனத்தை 3 நிறுத்துகிற நிலையில் உள்ளே இருக்கிற ஓங்காரம் அது நல்லா பிரத்யட்சமாக கேட்கும். அதை நல்லா விட்டு கவனிக்க, அதுவும் அதே மாதிரி ஒடுங்கும்.
எங்கே ஒடுங்கன்னா ஸ்வரூபத்தில் போய் ஒடுங்கும். அது பின்னாடியே கவனம் செலுத்தி போனீங்கன்னா ஸ்வரூபத்துக்குள்ளே போனால் ஆனந்த அமைதி அன்பு ஆனந்தங்கிற நிலை அங்கே தான் நிறைந்து நிற்கும். ஒரு உன்னதமான நிலை இதுலேருந்து வெளியில் வரமானு தோணாது. ஆனால் என்ன பண்ணோம், பிராணன் நமக்கு வேலை நிமித்தமாக இருக்குது தம்பி, நீங்கள் தியானம் பண்ணதெல்லாம் போதும், ஏந்து வாங்க கடையை பார்த்துங்க அப்படின்னு எழுப்பி விடும். அதனால் இங்கே என்ன விஷயம்னு கேட்டால், சன்னியாசிக்கு ஒரு நாளைக்கு 12,000 சொல்லியிருக்கேன்ல, அதுபோல் பிரணவ தியானத்தை பாராயணம் பண்ணணும். சன்ன அபயம், இங்கே இனிமேல் ஓங்காரம் உங்களுக்கு அபயம் கொடுக்கும், பயமற்ற நிலையை கொடுக்கும், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. சர்வம் பூதேபியோ, சகல ஜீவராசிகளுக்கும் மத் ஸ்வாஹா, நான் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எந்த பயத்தையும் காட்ட மாட்டேன், அபயமாக இருப்பேன், ஆதரவு கொடுப்பேன், யாரையும் துன்புறுத்த மாட்டேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அபயம், இறைவன் மாதிரி கடவுள் மாதிரி அபயஹஸ்தம்னு வரதஹஸ்தம்னு சொல்லுவாங்க. ஒரு கை பயப்படாத யாம் இருக்க பயமேன்னு சொல்லும், இன்னொரு கை வரம் கொடுக்கும். அது மாதிரி இந்த ஜீவராசிகளுக்கு என்னால் எந்த துயரமும் வராது, நான் அபயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஊர்தவ வாகு பூத்தியா, கைகளை 2 கைகளையும் தூக்கி நான் அபயம் தருகிறேன், யாரையும் பயமுறுத்த மாட்டேன், ஹிம்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கணும். பிரம்மம் அகம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் அகமஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். இப்போ நான் மனம் இல்லை, உடம்பு இல்லை, அகங்காரம் இல்லை, சித்தம் இல்லை, புத்தி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எது நானோ அது. சோஹோ, சோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, இதான் யோகோன்னாலும் அதே தான், அதே அர்த்தம் தான். எதுவோ அது நான். அது மாதிரி பிரம்மம் அகமஸ்மி, அப்புறம் என்றும் தத்துவமசி ஆதி மகா வாக்கியார்த்தம். இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை எல்லாம் ஸ்வரூப அனுசந்தானம் நன்றாக அலசி ஆராய்ந்து, தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து, குருவன் உதேச்சி அப்படி சிந்தனையோடு வடக்கு நோக்கி, திசையை நோக்கி, கச்சே புறப்பட்டு, ஜாத்த ரூபதரன்னா நேக்கட் எல்லாம் கௌப்பீனம் போட்டுக்கிட்டு குழந்தை போல் சரேத் நகரணும். ஏச சந்நியாசக, இதுதான்ப்பா சந்நியாசம்னா. யாரும் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. எந்த குருவும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க, எந்த குருவும் சன்னியாசம் எடுக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் முக்தி அடையணும், அவ்வளோதானே. இப்போ முக்தி அடைஞ்சா என்ன ஆக போகிறேன், மகிழ்ச்சியாக இருக்க போகிற, ஜீவன் முக்தியை நான் உனக்கு ஆக்கி விட்றேன். எத்தனை மந்திரம் தெரியுமா பார்த்துருக்கோம், சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக எத்தனை? 2.2லேருந்து என்னாச்சுன்னு கேட்டால் 2.3, 4, 5, 6, 7 வரைக்கும், 2.7 வரைக்கும். அப்புறம் 3ல் 3.1, 2, 3, 4, 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல. வேல் முருகனுக்கு